ஸ்வயம் உங்களுக்கு தெரியும் இல்லை, மேம்க்குலாம் நிறைய தெரியும். ஸ்வயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி வெப் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரிங் மைண்ட்ஸ், இதுதான் அது மீனிங்கு. இது மூக் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரிக்கு அவங்க தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க, லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஆல் த கோர்சஸ் ஸ்டார்ட் இன் கிளாஸ் ரூம் ஃப்ரம் கிளாஸ் 9லேருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் இதில் இருக்குது கோர்சஸ் வந்து ஸ்வயத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பெஸ்ட் டீச்சர்ஸ் இந்த கண்ட்ரி, அப்புறம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா லேர்னருக்கும் அப்படின்றாங்க. ஸ்வயமோட கோஆர்டினேட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. யார் யார்? ஏஐசிடி, என்பிடிஎல், யூஜிசி, சிஇசி கன்சல்ட் ஆஃப் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன், அண்டர் கிராஜுவேட். இதில் நீங்கள் யார் யார் எது எதுக்குன்னு பார்த்தீங்க, இதையும் கொஸ்டினில் கேட்டிருக்கான். யார் யார் என்னென்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 9 நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ். ஏஐசிடி எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஃபார் செல்ஃப் பேஸ்ட் லேர்னிங். எதுக்காக? அவங்க இன்ஜினியரிங் எல்லாம் வந்துடும். என்பிடிஎல் வந்து ஃபார் இன்ஜினியரிங், இதுவும் இன்ஜினியரிங்கு. யூஜிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன், ஃபார் நான் டெக்னிக்கல் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சிஇசி கன்சல்ட் எஜுகேஷன் கம்யூனிகேஷன் ஃபார் அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன். என்சிஆர்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன், என்சிஆர்டி வந்து ஸ்கூல் எஜுகேஷன். என்ஐஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன், அது ஸ்கூல் எஜுகேஷன். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் எதாவது? என்சிஆர்டி, என்ஐஓஎஸ். இக்னோ அவுட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூலில் படிக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த இக்னோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக, இந்திரா நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஐஎம்பி இந்தியன் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். என்ஐடிடிஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ட்ரைனிங். மொத்தம் 9 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. இதில் ஸ்வயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக டியூட்டோரியல் இருக்குமா. நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் மேம்லாம் அனந்த டைம்லாம் கோர்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணி முடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்வயம்ல டியூட்டோரியல் இருக்கும், கண்டென்ட் இருக்கும், டிஸ்கஷன் இருக்கும், அசஸ்மெண்ட் இருக்கும். கரெக்ட் தானே? டியூட்டோரியல் இருக்கும், டியூட்டோரியல்லாம் நம்ம வீடியோ இருக்கும், கண்டென்ட் அவங்க பிபிடி இருக்கும், டிஸ்கஷன் ஃபோரம் இருக்கும், அசஸ்மெண்ட்டும் கண்டிப்பாக லாஸ்ட்ல இருக்கும். இது 4 தான் இருக்கும் மூக்கில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து நேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் லார்ஜ் அண்ட் க்ரோயிங் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஸ்கூல்ஸ் போர்ட்ஸ் இருக்கு. ஸ்கூல் போர்டு மட்டும் என்னென்ன ஸ்கூல் போர்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 போர்டு தான் தெரியும். ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி. ஆனால் அது இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 போர்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 416 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸு, 124 டீம்டு யூனிவர்சிட்டிஸு, 54 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, 164 பிரைவேட் யூனிவர்சிட்டி, இவ்வளோ பேர் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் 107 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. ஐஐசி, ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி வந்து ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி 12 ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது? அவார்ட் பண்ணுது. கரெக்டா? நான் சொல்றதெல்லாம் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பசங்களுக்கு என்ன சொல்றது? டிகிரி கொடுக்குது இல்லையா? அந்த டிகிரி, டிப்ளமோ, சர்டிஃபிகேட் இதெல்லாம் மார்க் ஷீட் இது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ரெபாசிட்டரியில் ஸ்டோர் பண்றாங்க. அதுதான் இந்த ரெபாசிட்டரி, நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி. அதில் இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ கொண்டு வர சொல்லிட்டாங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே எல்லா காலேஜ் எல்லா ஸ்கூலும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா எல்லாரோட சர்டிஃபிகேட்டும் இதில் போட்டு வச்சுட்டு சர்டிஃபிகேட் மாதிரி அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டோ இல்லை ஏதோ ஒரு கொடுத்துட்டு நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த காமன் ரெபாசிட்டியாக இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அவன் வந்து அந்த ரெபாசிட்டியில் இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை எடுக்கிறாங்கன்னா ரெபாசிட்டியில் போயிட்டு உங்களோட இதை பார்த்துக்கலாம். அவங்களே பார்த்துட்டு ஓகே, ஏன்னா அது வந்து ஆத்தரைஸ்டு ஒரு ரெபாசிட்டியாக தான் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெபாசிட்டி. ஸோ அதிலேயே அவன் வந்து உங்களோட மார்க் ஷீட், நீங்கள் 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 12th எவ்வளோ எடுத்தீங்க, யூஜியில் எவ்வளோ, பிஜியில் எவ்வளோ, இப்போ ஒரு காலேஜில் வந்து பிஜி அட்மிஷன் போடணும், அப்போ அவங்களே அதில் போய் பார்த்துக்கலாம். அது வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டி. இது வந்து அகாடமிக் ரிவார்ட்ஸு எல்லாமே எலக்ட்ரானிக் டெபாசிட்டி. இது எலக்ட்ரானிக்கில் ஃபார்மில் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? இதனால என்னன்னா எலிமினேட்டர் ஃப்ராடு ப்ராக்டிஸு, ஃபோர்ஜரிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் வெரிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஆத்தென்டிகேஷன்ஸ். அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கன்வீனியன்ட்டுக்காக இந்த மாதிரி ஆன்லைன் லோடிங்கில் கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 எப்போனாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், எல்லா சர்டிஃபிகேட்டும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் போட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபா அப்படின்றது வந்து டிடிஹெச் சேனல், உங்களுக்கு தெரியும் இல்லையா, டைரக்ட் டிடிஹெச். அது வந்து 24/7 உங்களுக்கு வந்து டிடிஹெச் சேனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிசாட் 15 சேட்டலைட் ப்ரோக்ராமில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்வயம் பிரபானா டிடிஹெச் சேனல், இது மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பற்றி பேஸ் பார்க்கணும்னா. நெக்ஸ்ட் கிரந்தலாயா. கிரந்தலாயா அப்படின்றது வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டெவலப் பை நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ்க்காக. கிரந்தலாயானா
ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரெடிஷனல் லைப்ரரி இன்ட்டு இ லைப்ரரி. அவ்வளோதான். இ கிரந்தாலயம்னா இ லைப்ரரி. இந்த பாயிண்ட் தெரிஞ்சா கூட போதும். மீதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நீங்கள் அதை போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இ பாத்சாலா. இது என்ன அகைன் பார்த்தோன்னா இட்ஸ் இனிஷியேட்டிவ் எம்ஹெச்ஆர்டி தான். எதுக்காக இதை கொண்டு வராங்க அப்படின்னா எல்லா எஜுகேஷன் ரிசோர்ஸஸ், டெக்ஸ்ட் புக், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையும் வந்து வெரைட்டி ஆஃப் அதர் பிரிண்ட் அண்ட் நான் பிரிண்ட் மெட்டீரியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல போட்டு வைக்கிறாங்க. இது வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங், என்சிஆர்டி கொண்டு வராங்க. இ பாத்சாலா, டிஜிட்டல் கம்பெனி, ஐசிடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இ சோத் சிந்து. இ சோத் சிந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ரிசோர்ஸ் இந்த மர்ச்சிங் 3 கன்சல்டிங் யூனிவர்சிட்டிஸ் எதுனா இஜிஎஸ் இன்ஃபோநெட், லைப்ரரி கன்சார்டியம், என்லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. நீங்க இது எல்லாமே நீங்க கண்டிப்பாக படிக்கணும். இது உங்களுக்கு 2 இடத்துல யூஸ் ஆகும். ஹையர் எஜுகேஷன் யூஸ் ஆகும், டீச்சிங் யூஸ் ஆகும். உங்களுக்கு இதுல இருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரும். 100% வந்து 3 கொஸ்டின் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஈசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கும்னா யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட 10,000 ஜேர்னல்ஸ் இருக்கு, 10,000 crore அண்ட் ப்ரீ ரிவ்யூ ஜேர்னல்ஸ், நம்பர் ஆஃப் பிப்ளியோகிராஃபிக்ஸ். இதெல்லாம் ஈசோர்ஸ் இதில் தான் நம்ம வந்து தீசிஸ் இந்த இதெல்லாம் நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல போய் அச்சீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரும் பிஹெச்டி பண்ணீங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா தீசிஸும் கிடைக்கும். பப்ளிஷிங், டீச்சிங், பேப்பர் எல்லாமே இருக்கும் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும். நெக்ஸ்ட் வந்து இ ஆந்திரா அண்ட் இ கியான் கோஷ். இந்த வார்த்தையெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டே ஒரு வாட்டி நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கணும். கீ பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுங்க. நான் இதுலேயே கீ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் கீ பாயிண்ட் எடுத்துங்க. இ ஆந்திரா அப்படின்றது வந்து ரோபோட்டிக்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஃபண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், ஹோஸ்டட் பை ஐஐடி பாம்பே. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருக்கான். இ ஆந்திரா இ கியான் கோஷ் அப்படின்னா என்னன்னா ரோபோட்டிக்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம். இது யார் பண்ணுறாங்கன்னா ஐஐடி பாம்பே பண்ணுறாங்க. இது எதுக்காகனா யங் ரிசர்ச் என்ஜினியர்ஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எம்டெக், பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக, முக்கியமாக அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங்கில் ரோபோட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது எதுனா இ ஆந்திரா. அதே இ கியான் கோஷ் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரிஸ் டு ஸ்டோர், இண்டெக்ஸ், ப்ரிசர்வ், டிஸ்டர்ப், ஷேர் டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்சஸ் டெவலப் பை ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். இ கியான் கோஷும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான். இக்னோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யார் வந்து இதுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா இக்னோ கொடுத்துருக்காங்க. இ கியான் கோஷ் கொடுத்துருக்காங்க. நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி டு ஸ்டோர், ப்ரிசர்வ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட், ஷேர் ஆல் த டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்சஸ். இது எந்த ரிசோர்சஸ்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் மெட்டீரியல் எல்லாம் இதில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இ கியான் கோஷ். இ ஆந்திரா அப்படின்ற ரொபோட்டிக்ஸ் ப்ரோக்ராம், அவுட்ரீச் ப்ரோக்ராம். இது ஸ்டூடெண்ட்ஸோட இந்த யங் ஜென்ரேஷன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து. அப்புறம் இசாட்ஸ், இது வந்து ஃபெலோஷிப் அவார்டு ட்ராக்கிங் சிஸ்டம். இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இது மூலயமா தான் உங்களுக்கு இப்போ கிடைக்குது. யூஜிசி ஃபெலோஷிப்பு, எஸ்சி ஃபெலோஷிப்பு, இது எல்லாத்தையும் இப்போ வந்து இசாட்ஸ் மூலயமா வந்து கொண்டு வராங்க. இது எல்லா ஃபெலோஷிப்பும், போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்பு, இது என்னென்ன ஃபெலோஷிப் இருக்குன்னு பார்த்தீங்க, இது எல்லாமே இது மூலமா கொண்டு வராங்க. அப்புறம் வித்வான்றது வந்து இப்போ எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் இப்போ கொண்டு வர சொல்கிறாங்க. வித்வான்னா என்ன, நம்மளுடைய டேட்டா பேஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய டீச்சிங் ரிசர்ச் டாபிக் என்ன, நீங்கள் எதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, இந்த எக்ஸ்பர்ட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கா அது வித்வான். ஓகேவா. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன், பட் இருந்தாலும் இந்த இதில் நீங்கள் படிக்கக்கூடியது அவனுக்கு பெருசாக எல்லா மெட்டீரியல் இதில் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆத்தரைஸாக வெப்சைட்டும் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் ரொம்ப ரெஃபர் பண்ணுங்க, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் விஷயங்கள் எல்லாம். நெக்ஸ்ட் நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி. இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் டிஜிட்டல் லைப்ரரினாலுமே அதுவும் அகைன் லைப்ரரி தான், ரைட். இப்போ NROER, நேஷனல் ரெபாசிட்டரி ஃபார் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ். இது வந்து CIT, NCERT இவங்க பண்ணுறது தான். ஸோ NTL அப்படின்றது வந்து அகைன் பார்த்தீங்கன்னா NTL ப்ரொவைட்ஸ் த காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ஆக்சஸ் மெட்டாடேட்டா. நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி தான் NTLன்னு சொல்கிறேன், ஓகேவா. நெக்ஸ்ட் இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இக்னோ பிராட்காஸ்டிங் சேனல் வந்து கியான் தர்ஷன், கியான் வாணி, கியான் தாரா. இது 3 ஞாபகம் வச்சுங்க. கியான் தர்ஷன் தான் டிவி சேனல், கியான் வாணினா FM ரேடியோ, கியான் தாரானா இன்டர்நெட். கியான் தர்ஷன் தான் சொன்னால இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். டிவி சேனல், ரேடியோ, இன்டர்நெட், இதெல்லாம் டீப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அப்புறம் சாக்ஷாத், என்ன சார் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இருக்குது நிறைய விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் சாக்ஷாத் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து பைலட் ப்ராஜெக்ட் சாக்ஷா வந்து எஜுகேஷன் போர்ட்டல் லான்ச் 2006 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபெசிலிட்டி லைஃப் லாங் லேர்னிங், த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட், இந்த நாலேஜ் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அவங்க கொண்டு வந்து இன்னொரு ப்ரோக்ராம் பைலட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா.
50 crore people through the proposed scheme National Mission Education through Information Technology. ஐசிடி வந்து 2006 ஐசிடி மூலமா வந்து நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பைலட் ப்ராஜெக்ட் தான் சாக்ஷா ஸ்கீம் வந்து ப்ரொவைட். இது என்ன பண்ணுறது, எல்லா இன்ஸ்டியூஷனும் கனெக்ட் பண்ணுது, ஐசிடி வழியாக கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மோர் டு பி டெலிவர் த்ரூ சாக்ஷா. இப்போ பாருங்க, இ கண்டென்ட், ஹை குவாலிட்டி நாலேஜ், இது எல்லாமே நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசிடி தான், ஐசிடி இன் டீச்சிங். ஓகேவா, இதுதான் கொஸ்டின்ஸ். இப்போ நான் இதில் என்னென்ன கொஸ்டின் பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் என்கரேஜ் லைவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் த்ரூ ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கால். இப்போ இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், 2009 கேட்டேன். இன்ஸ்ட்ரக்ஷன் விச் ஆர் என்கரேஜ் லைவ் பார்ட்டிசிபேஷன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் த்ரூ ஆன்லைன் கிளாஸ் கால் அசிங்க்ரோனஸ் சின்க்ரோனஸ். ஆன்லைனாலுமே என்ன வரும், அசிங்க்ரோனஸ் வரும், சின்க்ரோனைசேஷன். நான் கொஞ்சம் வேகமாக போயிட்டேன், பட் நீங்கள் இதெல்லாம் படிக்கக்கூடியது, அதனால நீங்கள் ஒன்றும் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் எப்படி கேட்குறான்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இது கோத்ரூ பண்ணுங்க. சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு, நம்ம கொஸ்டின் பார்க்கறதுல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. Instruction which are encourage live participation and interaction through online classes are called synchronous or asynchronous. Online class நாலுமே எது வரும், லைவ் பார்ட்டிசிபேஷன்னாலே வந்து சிங்க்ரோனைசிங்கா இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் லைவ் பார்ட்டிசிபேஷனாமே இல்லை, சிங்க்ரோனைசேஷன். ஏன்னா சிங்க்ரோனைசேஷன் இல்லாமனா நம்ம அப்படின்னா என்ன மீனிங், சிங்க்ரோனஸ் அப்படின்னா என்னது, ஒரே டைம்ல நிறைய ஒர்க்ஸ் ஆகும். அப்படியா, சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் நம்ம வந்து நம்ம இதுலேயும் படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் படிக்கலாம். சிங்க்ரோனஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். இது எக்ஸாக்டாக நீங்கள் அப்படி எடுத்துக்க தேவை. இப்போ நான் பேசுகிறேன், உங்ககிட்ட வீடியோ ஷோ பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை ஷோ பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னா உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுமா? இப்போ நான் அந்த கொஸ்டினை சொல்லிட்டு இந்த இடத்துல நான் இதை பற்றி பிபிடி காமிச்சா உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சிங்க்ரோனஸ்னால் என்ன, நம்ம வந்து பேசுறது, அந்த வீடியோ, நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரே சிங்க்ரோனைஸாக இருக்கணும் அப்படின்றது தான் சிங்க்ரோனஸ். அப்படி வச்சுக்கோங்க, லைவ் பார்ட்டிசிபேஷன்ல சிங்க்ரோனைசேஷன். வாட் இஸ் ஸ்வயம், ஸ்வயம்னா என்ன, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே வாங்க வேகமா. ஸ்வயம்னா என்ன, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா, டிஜிட்டல் ப்ரோக்ராம் டு அச்சீவ் பிரின்சிபல் ஆஃப் எஜுகேஷனா, இல்லை ஆன்லைன் பிளாட்ஃபார்மா, நேம் ஆஃப் த வெப்சைட்டா? கண்டிப்பாக இது வராது, நேம் ஆஃப் த வெப்சைட் வராது. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு போயிடுச்சு. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்லலாமா, இல்லை டிஜிட்டல் ப்ரோக்ராம் டு அச்சீவ் பிரின்சிபல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லலாமா? டிஜிட்டல் ஆப்ஷன் 2. அதுதான் கரெக்ட். ஏன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ஒரு மொட்டையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொன்னால் அப்புறம் எத்தனை ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக போனால் இது ஒரு ப்ரோக்ராம் எதுக்கானா எஜுகேஷனை நல்லா அச்சீவ் பண்ணணும், எல்லாருக்கும் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த சுயமோட எய்ம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வயம் ரெஃபர்ஸ் டு. இதெல்லாம் நான் அப்படியே நிறைய கொஸ்டின் போட்டுருக்கேன். ஸ்வயம் ரெஃபர்ஸ் டு ஸ்டடி ஆஃப் வேர்ட் ஆஃப் ஆக்ஷன். இது நம்ம பார்த்தாலே அதுக்கு மீனிங் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பிரயிங் மைண்ட்ஸ். அதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டு இதில் ஆப்ஷன் 2 தான் வரும். இதுக்கு பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மூக் இன் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் இஸ் ஜஸ்டிஃபைஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ். இப்போ மூக் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு கேட்குறான். லோ காஸ்ட் கன்சிடரேஷனா, அக்சசபிலிட்டி கன்சிடரேஷனா, ஸ்பீட் கன்சிடரேஷனா, நாவல்டி கன்சிடரேஷன்? அக்சஸிபிலிட்டி சார். ஆமா, அதாவது மூக் இன் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் வந்து அக்சசபிலிட்டி தான். எல்லாரும் வந்து உட்காந்து படிக்க முடியாத ஒரு சூழல். லோ காஸ்ட்லாம் கிடையாது, ஸ்பீடு கிடையாது, நாவல்டி கிடையாது. என்ன, அக்சசபிலிட்டி கன்சிடரேஷன். இது புரியுது இல்லையா உங்களுக்கு? அக்சசபிலிட்டி தானே. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அங்கே நம்ம கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்து படிக்க முடியாது, நம்ம எங்க வேணாலும் இருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் அக்சசபிலிட்டி தான் நம்ம மெயின் ரீசன். ரெண்டுமே ஆப்ஷன் 2 தான். Which among the following is a massive open online course platform created by Ministry of Human Resources Development? இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்லுவீங்க? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்னா எது சொல்லுவீங்க? ஸ்வயம். Which of the following is online store all academic awards? நான் கேட்டேன் இல்லையா, எல்லா அவார்ட், சர்டிஃபிகேட், டிப்ளமோ, டிகிரி இது எல்லாத்தையும் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கோம். NDA நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரியா? NDA-வா NAD-யா? நேஷனல் அகாடமிக் டெபாசிட். ஆமா, டெபாசிட், நேஷனல் அகாடமிக் டெபாசிட். இது பாருங்க, இது டக்குன்னு சொல்லுங்க. NPTEL-னா எது வரும்? NPTEL எது? ஸ்கூல் எஜுகேஷனா, இன்ஜினியரிங் ப்ரோக்ராமா, டீச்சர் ட்ரைனிங்கா, அண்டர் கிராஜுவேட்? இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். NPTEL-னா இன்ஜினியரிங். சரி, NPTEL இன்ஜினியரிங். CEC-க்கு என்ன மீனிங் யாராவது சொல்லுங்க. CEC-னா என்ன எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. CEC கன்சார்டியம் என்ன கன்சார்டியம் என்ன சொல்லுங்க. நம்ம அதுதான் இதெல்லாம் நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது. CEC நான் உங்களுக்கு இப்பதான் நடத்தினேன், ஆனா ரொம்ப வேகமா போயிட்டேன். அது நான் என்ன பண்ண முடியாது. அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன். என்னம்மா?
CEC undergraduate education. sir. வெரி குட். அதுக்கு என்ன மீனிங்? எக்ஸ்பென்ஷன் கேட்குறேன். யாருமே பார்க்கலையா? யாருமே ஞாபகம் இல்லை. நான் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நீங்க பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? Yes, sir. Yes, sir. நீங்க எல்லாமே இதுல இருக்கும். நீங்க அதுல என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் எடுத்து எல்லா நோட்ஸுமே நான் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? நான் ஒரு 9 கோஆர்டினேட்டர் சொன்னேன் இல்லையா? இங்க இருக்காது. அந்த 9 கோஆர்டினேட்டர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இதுல இருக்கு. இந்த 9 கோஆர்டினேட்டர்ஸ் பாருங்க. கன்சார்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன்ஸ், இவங்க அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன் தான் யூஸ் பண்றாங்க. சிஇசி கன்சார்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன்ஸ். ஏன்னா இது எக்ஸ்பென்ஷனாகவும் கேட்பான். அதனால தான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க கோத்ரூ கண்டிப்பா பண்ணணும். பண்ணீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 மார்க், 3னா 6 மார்க் நீங்க வாங்கலாம். கன்ஃபார்மா 6 மார்க் வாங்கலாம். இது எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணா 6 மார்க் தான் வாங்க முடியுமா சார்? ஆமா, அது மாதிரிலாம் தரணும். ஓகே, அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன், சிஎஸ்னா அண்டர் கிராஜுவேட் எஜுகேஷன். அப்போ இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிடலாமே. பிக்கு வந்து 4, ஏக்கு வந்து 2. எங்க இருக்கு ஆன்சர்? பிக்கு 4, ஏக்கு 2. ஆப்ஷன் ஏதாவது 1 2 தெரிஞ்சா போதும். இப்போ which of the following institutional design to part of SWAYAM launch? E-tutorial இருக்கும், E-content இருக்கும், discussion forum இருக்கும், class room teaching இருக்குமா? அசஸ்மெண்ட் இருக்கும், கிளாஸ் ரூம் டீச்சிங் மட்டும் இருக்காது. அப்போ which of the following is educational FM radio? யாரா சொல்லுங்க பாப்போம். FM radio வாணி சார். வாணியா? வாணியா? ஆமா. ஓகே, அப்ப டிவினா? தர்ஷன். இன்டர்நெட் ஞான்தாரா. ஆமா, இதெல்லாம் நீங்க அப்படியே இதெல்லாம் கேட்டதே தான். இப்ப பாருங்க, இ ஆந்திரா நான் சொல்லியிருந்தேன். இ ஆந்திரா என்ன சொல்லியிருந்தேன்? ரோபோட்டிக் காம்படிஷன். எல்லாம் மார்னிங்ல நடத்துனால நல்லா மனப்படம் ஆயிடுச்சு இல்லையா? கரெக்டா சொல்றேன். அட்டக்கு ரோபோட்டிக்ஸ்ன்றேன். நெக்ஸ்ட் இ கிராந்தலாயா? கிரந்தலாயா எங்க பார்த்தோம் நம்ம? நீங்க இதுல ஆப்ஷன்ல கொடுக்குற எல்லாத்தையும் மீனிங் பாத்துங்க. ஆமா, கிரந்தலாயானா நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? லைப்ரரி தானே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்வயம். ஏன்னா நம்ம ஸ்வயம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். ஸ்வயம்னாலுமே நீங்க எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவீங்கல்ல? அடாப்டிவ் லேர்னிங் இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்கு? அப்போ ரொபோட்டிக்ஸ் இக்கு வந்து டிக்கு வந்து 2, டிக்கு 2 எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஏக்கு 4 இருக்கா? பிக்கு 3 ஸ்போக்கன் டியூட்டோரியல், பிக்கு 3 ப்ரொமோட் ஐடி லிட்ரேசி த்ரூ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது என்ன நமக்கு தெரியல, பட் அதை விட்டுருங்க. சிக்கு 1 இன்டகிரேட்டட் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், கிரந்தலாயா சாஃப்ட்வேர். அப்புறம் ஏ ஆந்திரா காம்பஸ். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட். which of the following is not correctly matched? ஜான் தர்ஷன், ஜான் வாணி, மூவ். இதுல எது மேட்ச் ஆகலன்னு கேட்கறான். ज्ञान दर्शन satellite based educational TV. ज्ञान दर्शन education TV. massive open course, massive open online courses. ஆமா, கோர்சஸ். இது கிரெடிட்ஸ் இருக்குதான். ஸோ கியான் வாணின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? ரேடியோ, எஃப்எம் ரேடியோ. நீங்க இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நீங்க நிறைய கொஸ்டின் பார்க்கறது மூலமா என்ன ஒரு யூஸ் இருக்குன்னா, அவன் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறான்றது நீங்க ஒரு ஐடியா கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், அதுல இருக்கிற டேர்ம்ஸ் நீங்க பார்க்க அதுதான் அவன் ரிப்பீட்டடா நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே எல்லாத்துலயும் இருக்கும். இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்போக்கன் டியூட்டோரியல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் நான் எடுத்தே போட்டிருக்கேன். அதில் நான் கொஸ்டின்ல இருக்கிற எல்லா ஆப்ஷனுக்கும் நான் மீனிங் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வந்து உட்காந்து நெட்ல சர்ச் பண்ணி அந்தந்த வெப்சைட், ஆத்தென்டிக் வெப்சைட்ல போய் பாருங்க. நான் திரும்ப அதிகமாக சொல்றது தான். நீங்க எப்பவுமே படிக்கிறது வந்து ஆத்தென்டிக் வெப்சைட்ல படிங்க. ஏன் நான் சொல்றேன்னா, போன வருஷம் 2021 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த எனர்ஜி வந்து ரினியூவபிள் எனர்ஜில எது வந்து டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க அந்த இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் விக்கிபீடியா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஆனா நீங்க போயிட்டு நேச்சுரல் ரினியூவபிள் ரிசோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, MHRT நம்மளோட வெப்சைட்ல. ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம வெளியில பார்க்கறது வந்து அவன் எந்த மீனிங்ல எனர்ஜி கொடுத்துருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த ஆத்தென்டிக் வெப்சைட்ல பார்க்கும்போது நம்மளால ஈஸியா வந்து ஒரு அதனால தான் இதுல எல்லாமே நீங்க எந்த வெப்சைட்டா இருந்தாலும் நான் ஆத்தென்டிக் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஆத்தென்டிக் இல்லாத வெப்சைட்ல நீங்க பார்க்காதீங்க. இது ஷாக்ஸெட்னா ஷாக்ஸெட்டோட வெப்சைட்டே அங்கே கொடுத்துருப்பேன். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஷாக்ஸெட் பத்தி டீட்டெயில் வரும். ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. தயவு செஞ்சு இதை போய் கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது கேட்டாலும் நான் இப்போ இங்க இருக்கிறது வந்து அதுல இருக்கிறது தான் எடுத்து போட்டிருக்கேன். இது போதுமான இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன்.
நீங்க வேற ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்க, இல்லை இதுவே போதும் தான். ஏன்னா அதுல இருக்கிற முக்கியமானதான் எடுத்து இதில் போட்டுருக்கேன். அதே போல தான் இதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம வெப்சைட் நான் கீழே கொடுத்துருப்பேன். யூஜிசினா யூஜிசியோட ஃபெலோஷிப் இந்த ஸ்கீம்ஸ் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமும் அதில் இருக்கும். இதே மாதிரி இது யாந்திரா பற்றி டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். யாந்திரா இது பசங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். இந்த இன்ஃபிளிக் நெட்டை பற்றி டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். எல்லாமே அந்தந்த வெப்சைட் ஆத்தன்டிக் இபாஸாலான அதனுடைய வெப்சைட் லிங்க் இதில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணீங்கன்னா இது வந்து இதுலேருந்து நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் உங்களால். அப்போ ஒரு டீச்சிங்கில் நீங்கள் 4 மார்க் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். 3 மார்க் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். 1 மார்க் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவார். 4 மார்க் நான் சொல்கிறேன். 5வது மார்க்கு அது ரேண்டம் தான். சில டைமில் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் 5 ஸ்கோர் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் 4 ஸ்கோர் பண்ணால் கூட போதும் மார்க். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் யூஜிசி சாட்ஸ் இப்போலாம் November 20 வந்தாச்சு. யூஜிசி போர்ட்டல் இசாட்ஸ் ஸ்பார். இசாட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? Scholarship. fellowship award registration. இது நம்ம தெரியலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இசாட்ஸ் எதுக்காகன்னு தெரியலன்னா நம்ம ஆன்சரே பண்ண முடியாது. ஸ்காலர்ஷிப் ஃபெல்லோஷிப் அவார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ராக்கிங் Fellowship award for registrations. ட்ராக்கிங் சிஸ்டம் இசாட்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க எல்லா ஃபெல்லோஷிப்பும் இப்போ இசாட்ஸ் வழியாக தான் போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒரு பிஜி படிக்கிறாங்க, அவங்க பிஹெச்டி படிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களையும் நெட் எக்ஸாம் எழுத சொல்லுங்க. ஏன்னா அவங்க டீச்சர் ஆகிறதுக்கு இல்லை, ஃபெல்லோஷிப் அவன் என்ன பண்றான், நெட்லேயே வந்து இப்போலாம் இது இசாட்ஸ்ல டெவலப் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான்னா, யூஜிசியில் இப்போ நீங்க எக்ஸாம்ல பாஸ் பண்றீங்க, பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, ஒரு கட் ஆஃப் வைப்பான், அதை பாஸ் பண்றீங்க. அந்த கட் ஆஃப் தான் நீங்க எடுக்கணும்னா அவனே என்ன பண்றான்னா, ஒவ்வொரு ஃபெல்லோஷிப் அவனே கொடுக்க ஆரம்பிப்பான். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஃபெல்லோஷிப், ராஜீவ் காந்தி ஃபெல்லோஷிப்னு இது எல்லாமே அவன் என்ன பண்ணா, அது பேஸ்டான மார்க்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவனே வந்து அவார்ட் பண்றான். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்லாம் என்னன்னா, அதை நம்ம அப்ளை பண்ணி அதில் செலக்ட் ஆகணும். இப்போ அவன் என்ன பண்ணான்னா, இதுல மார்க்கை ஸ்கோர் பண்ணி அவன் வந்து ஃபெல்லோஷிப் கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இது பாருங்க, November 20 ஸ்வயம் பிரபா, இபாத்தசாலா, ஆந்திரா. இது ஈஸியா தான் இருக்கும். DB3. நீங்க தெரியாத பாருங்க முதல்ல. இதுல பாத்தசாலா எதுக்கு வரும்? பிசி பாத்தசாலா இதெல்லாம் வரும். அதாவது ஞாபகம் உங்களுக்கு பிசி பாத்தசாலா எதுக்கு? எம்பெடட் சிஸ்டமா? யாத்ரா எம்பெடட் சிஸ்டமா? ஆந்திரா எம்பெடட் சிஸ்டம் என்ன ரோபோட்டிக் சிஸ்டம்? ஓகே, ஆமா, எம்பெடட் சிஸ்டம்னா ரோபோட்டிக் சிஸ்டம்ல ஒன்று தான். ஓகே, வேற Swayam Prabha 24 எதுக்கு வரும்? 24/7. 24/7 எஜுகேஷனல் ப்ரோக்ராம். ஸ்வயம் Online courses. ஆன்லைன் கோர்சஸ். அப்போ மொத்தம் ஒன்னொன்று இருக்குது. பாத்தசாலா தான் நம்ம என்ன பார்த்துருக்கேன், நான் நடத்திருக்கேன். புக்ஸ் கரிக்குலம் கண்டென்ட். பாத்தசாலா அங்கே போய் பாருங்க. பாத்தசாலா பாத்தசாலா டிஜிட்டல் லைப்ரரி இனிஷியேட்டிவ், இன்க்ளூடிங் டெக்ஸ்ட் புக், ஆடியோ, பீரியாடிக்கல்ஸ், இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பாத்தசாலா. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். இதில் பாருங்கள் எல்லாத்துக்கும் அது கரெக்டாக ஆப்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா ஏக்கு 4 இருக்கும், பிக்கு வந்து 3, சிக்கு 2, டிக்கு 1. இது பாருங்க, இது November 21 கேட்டது. இதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் கேட்டது. Sothganga thesis database. சோத்கங்கா thesis database, அது ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட். அப்போ அது ஒன்று ஏக்கு 2 அவ்வளோதான். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும். ஏக்கு 2 அவ்வளோதான். சோத்கங்கா தெரிஞ்சாலுமே thesis database. ஸ்வயம் பிரபா எக்ஸ்போர்ட் டேட்டாபேஸ். ஆமா, இது வந்து வித்வான்ன்றது வந்து எக்ஸ்பர்ட் டேட்டாபேஸ். வெரி குட். சிக்கு வந்து ஒன்று, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்வயம் பிரபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா DTH. சாக்ஷாத் அப்படின்றது வந்து ஆன்லைன் கண்டென்ட் டெலிவரி பிளாட்ஃபார்ம். சாக்ஷாத் வந்து நீங்கள் கொஞ்சம் டீப்பாக திருப்பி படிங்க. ஏன்னா வேற மாதிரி கேட்டானா இப்போ ஈஸியாக கேட்பான், சிலதெல்லாம் வேற மாதிரி கேட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ சாக்ஷாத் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. கண்டென்ட் டெலிவரி அப்படின்றது நீங்கள் தெரியும். ஓகேவா? சாக்ஷாத் வந்து போட்டுருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் அதே ஓகே, கடைக்கு வச்சுருக்கோம். இது பாருங்க, கோஷ். நீங்கள் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப 6 வரைக்கும் ஆகுது. ஓகே, ஒன்று டைம் இருக்கு. ஓகே, ஒன்று 10 நிமிஷம். கோஷ், பாத்தசாலா, இதில் பாருங்க NROER, NDL, டிஜிட்டல் ரெபாசிட்டரி. இது வரும் ஆப்ஷன் ஏக்கு 2. ஆப்ஷன் ஏக்கு டெவலப்பர் OTL இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, கோஷ் அப்படின்றது வந்து ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதனுடைய கெப்பாசிட்டி. கரெக்ட் தானே? நம்ம அப்படி தானே பார்த்தோம். கோஷ்ன்றது யார் மெயின்டைன் பண்றாங்க? கோஷை Distance learning.
ஆமா, இக்னோ வந்து ஆத்தரைஸ்டு. இக்னோ வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து அவங்க தான் ஆத்தரைஸ்டு பர்சன் இருக்கு. ஓகே, என்டிஎல்னா என்னது? நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி. அது எது, அது எது வரும் அதுக்கு? இப்போ ஏ கியான் கோஷ்னா வந்து ஓகே. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இது ஆப்ஷன்ஸ் வச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க, டிஜிட்டல் லைப்ரரி, லேர்னிங் ரிசோர்ஸ் டெவலப்பர், ஓடிஎல். இப்போ ஏக்கு 2னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஏக்கு 2 ஒன்னே ஒன்று. அடுத்த பிக்கு வந்து 3. பிக்கு 3 வந்து இ பாசலானா எஜுகேஷன் ரிசோர்ஸ் டெவலப்பர் என்சிஆர்டி. இ பாசலா என்சிஆர்டி வந்து 2015 டெவலப் பண்ணது. சிக்கு வந்து 1. என்ஆர்ஓஇஆர் அப்படின்றது வந்து ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ் டெவலப்பர் என்சிஆர்டி 2013. அதை நான் கொடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. அடுத்த டிக்கு வந்து 4. விர்ச்சுவல் டெபாசிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் வித் சிங்கிள் விண்டோ சர்ச்சிங் ஃபெசிலிட்டி டெவலப்பர் ஐஐடி கராக்பூர். இது வந்து டெவலப் பண்ண யாருன்னா ஐஐடி கராக்பூர். ஓகே, ரெபாசிட்டி இதுவும். ஆன்சர் 1. ஏக்கு 4 கரெக்டாக தானே போட்டிருக்கோம். ஆப்ஷன் 1 போட்டிருக்கேன், பக்கத்தில் தான் போட்டேன். பிக்கு வந்து 2. பி பாசலா டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன். பி பாசசாலா, பி பாசலா நம்ம என்சிஆர்டி. கியான் கோர்ஸ் வந்து ஓடிஎல். கரெக்ட் தான், ஓடிஎல் தான். நான் ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கேன், சில இதெல்லாம் தூக்கத்தில் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இ கியான் கோர்ஸ் வந்து ஓடிஎல் தான், ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் தான், இக்னோ தான், கன்ஃபார்ம் தான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன பார்த்தோம், பாத்சாலாவா? பாத்சாலா தான் இருக்கு. ஆமாம், இ பாத்சாலா. இ பாத்சாலா என்சிஆர்டி. என்சிஆர்டி. ஓகே தான், நான் தான் தப்பாக கொடுத்தேன், ஆப்ஷன்ஸு தப்பாக கொடுத்தேன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இதை பார்த்தாலுமே இ கியான் கோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் டெவலப்பர் ஓடிஎல் தான், இன்ஸ்டியூஷன் தான். ஏக்கு வந்து 2 தான், கன்ஃபார்ம் தான். ஆப்ஷன் 2 தான், இது ஆப்ஷன் 1 கிடையாது. இதை நான் மாற்றி கொடுக்குறேன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். 1, 2 நான் தப்பாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் இந்தியா ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் ஆஃபரிங் மூவ்ஸ் ஆஸ் ஹவு மெனி குவார்ட்டர்ஸ்? எத்தனை குவார்ட்டர்ஸ் இருக்கு மூவுக்கு? டிசைன் த கோர்ஸ். மூவுக்கு எத்தனை குவார்ட்டர்ஸ்? 4. 2, 2, 3, 4? 4. எல்லாருமே போடலாமே ஆப்ஷன்ஸ். இது நம்ம அதுலயும் அதில் கொடுத்துருக்கோம், நமக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா எத்தனை குவார்ட்டர்ஸ் போட்டு. இஸ் இட் ரைட்? போட்டிங்களா எல்லாருமே? ஆப்ஷன் 2. ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர், 4 குவார்ட்டர்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா? இதுக்கப்புறம் ஜிகேனா ஜென்ரல் நாலேஜ் தான் கொஸ்டின் கேட்பான். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அவங்க கேட்டது தான், டீச்சிங்ல கேட்டது தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாப்புலர் சாஃப்ட்வேர் யூஸ்டு ஃபார் கண்டக்டிங் ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்? இந்த மாதிரி கேட்போம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் எது ஜூம் இருக்கு உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தெரியும், வேற நமக்கு என்ன தெரியும்? ஜூம் தெரியும், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தெரியும். அப்படி 2 தெரிஞ்சாலுமே போதுமானது. பிடி எங்க இருக்குன்னு பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இன்னும் இதெல்லாம் தெரியலன்னா விட்டுருங்க. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இது 2 யூஸ் பண்ணிக்கலாம், ஜூம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிக் ப்ளூ பட்டன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணது இல்லை. யாரும் யூஸ் பண்ணிருக்கீங்களா பிக் ப்ளூ பட்டன்? யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா ஆன்லைன்ல கான்ஃபரன்ஸுக்கு? நோ சார். இல்லை, நம்ம எங்க யூஸ் பண்றோம்? ஜூம் யூஸ் பண்றோம், டீம்ஸ் யூஸ் பண்றோம். டீம்ஸே நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அப்போ இதில் நம்ம பிடி வச்சு ஆன்சர் போடலாம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நேம் ஆஃப் த மூவ் பிளாட்ஃபார்ம் டெவலப்டு பை ஐஐடி கான்பூர். இவன் அப்படி கேட்குறான், என்ன சொல்ல முடியும்? மூவ் பிளாட்ஃபார்ம் டெவலப்டு பை ஐஐடி கான்பூர். எந்த மூவ் பிளாட்ஃபார்ம் ஐஐடி கான்பூரால டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஐடின்னு ஒன்று இருக்குது இல்லையா? சொல்றது புரியுதுங்களா? ஐஐடி அதுதான் மூக் ஐடி. ஓகேவா? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் நான் சொல்றது. இதெல்லாம் வந்து நீங்க என்னதான் படிச்சுட்டு போனாலும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்து படிச்சிருவாங்க. இப்போ பாருங்க, கோர்சரா, யூனிவர்சிட்டி, இடெக்ஸ், கான் அகாடமி, இது யாரு? இதெல்லாம் அவன் கேட்குறான். மூக் பிளாட்ஃபார்ம் டெவலப்பர், இவங்களாம் ஆன்லைன் கோர்ஸ், ஆனால் பிரைவேட் ஏஜென்சி. கோர்சரா யார் பண்ணா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? கோர்சரா வந்து ஃபவுண்டர் யாரு? கண்டிப்பா அதில் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்.
Khan Academy, Salman Khan, sir. நானும் கான் அகாடமி சல்மான் கான். ஏன்னா கான் இருக்கு அப்படியா மேம்? கான் இருக்கு சார். கோசரா வந்து ஆண்ட்ரூ என்ஜி. அவர் வந்து மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இருக்கு இல்லையா, அதனுடைய ரொம்ப ஃபேமஸ் டாப் சயின்டிஸ்ட் ஆண்ட்ரூ என்ஜி. அவர் தான் கோசரா வந்து இப்போ நீங்க மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கோசரா தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கோசரா அப்படி நீங்க இதெல்லாம் வந்து ஜெனரல் நாலேஜ் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நான் வந்து இந்த மெஷின் லேர்னிங் எடுக்கிறதுனால பசங்க தான் எல்லாமே கேட்பேன். இதெல்லாம் என்னடா ஏதாவது ஒரு ஆன்லைன்ல பண்ணணும்டா இன்டர்ன்ஷிப் அப்படின்னா, சார் நான் கோசாரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், கோசாரால ரெஜிஸ்டர் பண்றேன். ஏன்னா கோசாரா அப்படின்னா அப்போ நம்ம அதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணும்போது எனக்கு இது நான் இதுக்காக படிக்கலாம். பட் மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்லாம் போகும்போது நம்ம கோசரா ஆண்ட்ரூ என்ஜி அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்னா, அப்போ கோசரா ஆண்ட்ரூ என்ஜி உங்க சொன்ன மாதிரி கான் அப்படின்னு சல்மான் கான். ஓகே, யுடாசிட்டி அப்படின்றது யாரு? இப்போ ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சா கூட போதும். ஓகேவா? ஏக்கு வந்து 3 தெரிஞ்சிட்டாலுமே நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். ஆண்ட்ரூ என்ஜின்னு தெரிஞ்சிட்டாலுமே நீங்க வந்து அழகா நீங்க இது வந்து யுடாசிட்டியும் வந்து இது வந்து இப்போ ஃபேமஸா இருக்குது. யுடாசிட்டியும் வந்து பசங்க நிறைய பேர் வந்து இதில் போயிட்டு ஆன்லைன் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செபஸ்டின், ஓகேவா, இடிஎக்ஸ், அகர்வால், கான் அகாடமி, சல்மான் கான். ஏதாவது ஒன்று அவங்க சொன்ன கான் அகாடமி, சல்மான் கான் தெரிஞ்சாலும் சரி, இல்லை கோசரா ஆண்ட்ரூ என்ஜின் தானே, இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸ்.